அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் லிவர் சிரோசிஸ் பற்றி பார்க்கலாம். கல்லீரல் பாதிப்பு எதனால ஏற்படுது, அதோட அறிகுறிக்கு பற்றி நம்ம சொல்லலாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி செய்யணும், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாக பாருங்க, இந்த லிவர் சிரோசிஸ் அப்படின்றது இனிஷியலாவே வந்துடுறது இல்லைங்க. நம்ம பாருங்க, சாதாரணமா லேடிஸ் ஸ்கேன் எடுக்க போவாங்க. அப்ப டாக்டர் ஃபேட்டி லிவர் அப்படின்னு கொடுப்பாரு. அதுலயே கிரேட் இருக்கு, அந்த மாதிரி கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, மேடம் இந்த ஃபேட்டி லிவர்லாம் ஆல்கோஹால் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு தானே வரும், அதாவது தண்ணி அடிக்கிறவங்களுக்கு தானே வரும், நாங்க என்ன பண்றோம் குடும்பத்துல இருக்கோம், எங்களுக்கு போய் ஏன் வருது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஃபேட்டி லிவர்லயே பாருங்க, ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்றது வருது. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய கல்லீரல் பாதிப்பு, ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதவங்களுக்கும் ஏற்படக்கூடிய கல்லீரல் பாதிப்பு. அப்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதவங்களுக்கு எதனால கல்லீரல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 250 கிராம் தான் ஒவ்வொருத்தவங்களும் எடுக்கணும். நான் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னும் போது அதை ப்ராசஸ் பண்றதும் நம்மளோட லிவர் தான். தண்ணி அடிக்கும் போது அந்த தண்ணியை ப்ராசஸ் பண்றதும் நம்மளோட லிவர் தான். அப்ப லிவருக்கு லோட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஃப்ரூட் சாப்பிட்டாலும் ஃப்ருக்டோஸ் டி நோவோ லைப்போஜெனிசிஸ் அப்படின்ற மெத்தட் மூலியமா தான் நம்ம கல்லீரல் பாத்தீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணுது. அப்ப ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுறீங்க, ஜூஸ் நிறைய குடுக்குறீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் ஃபேட்டி லிவர், அதுக்கப்புறம் ஆல்கோஹாலிக் ஹெப்படைட்டிஸ், அதுக்கப்புறம் இப்ப தண்ணி அடிக்காதவங்களுக்கு நான் ஆல்கோஹாலிக் ஹெப்படைட்டிஸ், அதுக்கப்புறம் சிரோசிஸ் ஆஃப் லிவர். கல்லீரலே பாத்தீங்கன்னா சுருங்கி போய் அதுல நோடியூல்ஸ் வந்துடும். பெரிய கட்டி, சின்ன கட்டி, அந்த மாதிரி பலவிதமான கட்டிகள் வரும். இது மட்டும் காரணமா நம்மளுக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் கண்ட்ரோல் இல்ல அப்படின்னா வரும். அதுக்கும் மேல நிறைய ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு வரும். மீதி மேடம் கண்டினியூ பண்ணுவாங்க. கல்லீரல கொழுப்பு இருந்தாலும் வரும். ட்ரிங்க்ஸ் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் இதெல்லாம் அதிகமா இருந்தா சாதாரணமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வயிறு வீக்கி காணப்படும், குமட்டல் இருக்கலாம், ஸ்கின்ல அரிப்பு இச்சிங் இருக்கலாம், மஞ்சக்காமலை வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு, பிளட் கிளாட்டிங்ல பிரச்சனை இருக்கும், ஜென்ரலா குமட்டல், பசியின்மை, வாந்தி இதெல்லாம் இருக்கலாம். அப்போ ஜென்ரலா இந்த சிம்டம்ஸ் இருந்தா நம்ம இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கூட எடுக்க சொல்லலாம். எடுத்துட்டு ரிப்போர்ட் பிரகாரம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா இருக்கு. நம்ம ஆயுஷ் முறைப்படி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்கு, டயட் இருக்கு. இதெல்லாம் கடைபிடிக்கும் போது படிப்படியாக குறையுது. இதுல ஹெப்படைட்டிஸ் ABCDE பாதிப்பும் கல்லீரல் ஏற்படலாம். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம கிட்ட பேஷண்ட்லாம் இந்த சில வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பாதிப்பு இருந்தால் அவங்கள அலோவ் பண்றது இல்லை. அந்த மாதிரி நேரத்துல நான் பாக்குறேன். இப்போ மெரைன் இன்ஜினியர்ஸ் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது அந்த ஃபுல் பாடி செக்அப், ஹெல்த் செக்அப் கேட்பாங்க. அப்போ இவங்க எடுக்கும்போது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை பாதிப்பு தெரிய வரும். அப்போ அதை வச்சு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் நிறைய பேஷண்ட் நம்மகிட்ட இந்த ட்ரீட்மெண்ட்காக வராங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஜென்ரலா பிரச்சனை தெரியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ஜென்ரலா ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது, இப்போ அப்டமன் ஸ்கேன் USG எடுக்கும்போது இந்த ஃபேட்டி லிவர், மற்ற லிவர் பிரச்சனைகள் கிரேட் 1 கிரேட் 2 மற்ற இதெல்லாம் தெரிய வருது. அதை வச்சு நம்ம பஞ்சகாமலைக்கெல்லாம் சர்வசாதாரணமா எளிதான முறையிலேயே ட்ரீட்மெண்ட் இருக்கு. கவனிக்கலன்னா அதே உயிருக்கு ஆபத்து. கோமா நிலையில போய் உயிரையே இழக்க நேரிட்டோம். அதனால பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. அது பேஷண்ட் கடைபிடிச்சு குணமாக்கிக்கிறது பேஷண்ட் கையில இருக்கு. அதனால எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிற தைரியத்தை உங்களுக்கு நாங்க கொடுக்க முடியும். கடைபிடித்தால் பலர் நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.